வெயிட் லாஸ் ட்ரை பண்றவங்களும் கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவுனா, அது வந்து நம்ம சாம்பார், சட்னி போன்ற வகைகள் தான். ஏன்னா, இதுல இருக்கக்கூடிய பல்சஸ். ஸோ புரதங்கள் இருக்கிறதுனால, பிளஸ் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தும் இருக்கிறதுனால, நம்ம வந்து நானு பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன். மாவுச்சத்த குறைச்சுக்கிறோம். புரதத்த அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த புரதத்தை இந்த வகையில ஈஸியா அதிகப்படுத்தலாம். ஒரு 2 இட்லி தான் நம்ம சாப்பிடுறோம். ஆனா சாம்பார் நெறைய ஊத்தி சாப்பிடலாம். தாராளமா ஊத்தி சாப்பிடலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 கப்பு ஃபுல்லா சாப்பிடலாம். 1 கப்பு இல்ல 1 1/2 கப்பு காலையிலேயே சாப்பிடலாம். மதியானமும் 1 கப் சாப்பிடலாம். ஆனா கொஞ்சூண்டு தான் சாதம் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயட்டரி மாடிஃபிகேஷன் பண்றதுங்கிறது நம்மளோட எடை குறைப்புக்கு உதவும். இது மட்டுமே காரணமா இருக்காது. கூடவே வந்து சர்க்கரை அளவுகள குறைக்கிறது, சர்க்கரைய சுத்தமா அவாய்ட் பண்றது போன்ற விஷயங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு, காய்கறிகள் அந்தந்த நேரத்துக்கு சீசனுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், பழங்கள் சேர்த்துக்கிறதும் இங்க ரொம்ப முக்கியம். எடை குறைப்புக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரத்த கொதிப்பு, பிபி அளவுகள எப்படி குறைக்குது அப்படின்னா, இந்த பருப்புல